வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து சூப் ரெசிபி பார்த்துட்டு இருக்கோம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு தினமும் ஒரு சூப் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி டே 3 நம்ம பார்க்க போகிற சூப்பு பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் சூப் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. சுண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் நம்ம இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ வாங்க இந்த சுண்டைக்காய் சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அதை பொரிய விட்டுக்குவோம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 10-15 பூண்டு பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். இது கூடவே சின்னதாக ஒரு தக்காளி பழமும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு சுண்டைக்காய் தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அதை தண்ணியெலாம் பிழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். சுண்டைக்காயை கட் பண்ணோடனே தண்ணியில் போட்டுருங்க, அப்போ தான் கருத்து போகாது. சுண்டைக்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இது நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். சுண்டைக்காயை நல்லா வதக்கிட்டு செய்யும் போது தான் நமக்கு அந்த சூப்பில் கசப்பு தெரியாது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ வதக்கின பொருள் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த விழுதை பார்த்திங்கன்னா எந்த பாத்திரத்தில் நீங்கள் சூப் வைக்க போகிறீங்களோ அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்குங்க. அதே போல் இந்த சூப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் 4 பேருக்கு செய்கிறேன். அதுக்கான அளவு தான் தண்ணி சேர்க்குறேன். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அடுப்பில் வச்சு இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். கொதித்து வந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பு. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு சூப்பை நல்லா கொதிக்க விடுங்க. 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா கடைசியாக இறக்க போகிறப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கிறேன். சூப்பு நமக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதுக்கு தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். சேர்த்து நல்லா இன்னொரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சோம்னா போதும், நம்மளோட சூப்பு நல்லா அருமையாக ரெடி ஆகிடும். நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோன்னே பாருங்கள் நல்லா திக்காகி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சூப்பு குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்லா கமகமன் வாசனையோட ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான சுண்டைக்காய் சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக அந்த சூப்பு பரிமாறும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கார்ன் சிப்ஸ் வறுத்துட்டு அதில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இது சுண்டைக்காய் சூப்புனே தெரியாது, ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. ஆரோக்கியமான ஒரு சூப். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே போல் எல்லா சூப் ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.